ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் சேதுவும் அந்த குழியில் மாட்டிக்கிட்டாங்க. வெளியில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து, சேது சார் எங்கே இருக்கீங்க, நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சேதுவுக்கு பசி வந்துடுது. தமிழே எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே சேது சொல்கிறாரு, அங்கே பாரு தமிழ், மேலே ஏதோ பழம் தொங்குது, இரு நான் எப்படியாவது பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கல்லை தூக்கி எறிகிறாரு. அவர் கல்லை தூக்கி எறியும் போது 2 பழம் கீழே விழுகுது. அதை 2 பேருமே எடுத்து சாப்பிட போகிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, இரு தமிழ், இந்த பழத்தை நீ சாப்பிடாத, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், எனக்கு ஏதாவது ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், தமிழ் சொல்கிறாங்க, இல்லைங்க எது நடந்தாலும் நம்ம 2 பேர்த்துக்குமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பழத்தை வந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டதுமே 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி போதை ஆகிருது. அது ஏதோ மயக்க வர்ற பழமோ, ஒரு போதை மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழம். அந்த பழத்தை சாப்பிட்டதும் 2 பேர்த்துக்குமே போதை ஆகிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த மயக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ரொம்பவும் குளிர ஆரம்பிக்கிறதுனால தமிழும் சேதுவும் காட்டுக்குள்ளேயே அந்த போதையிலேயே ஒன்று சேர்ந்துடுறாங்க. 2 பேர்த்துக்கும் ரொமான்ஸ் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அவங்க எல்லாரும் தமிழை நினச்சும் சேதுவை நினச்சும் அழுதுகிட்டு இருக்காங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்துல இருந்து உள்ள போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யாரையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம், யாரும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா மயக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது. ரொம்பவே மழை ஹெவியாக வர ஆரம்பிச்சிருது. தமிழும் சேதுவும் இருக்கிற குழி வந்து நிறைஞ்சுக்கிட்டே வருது. உடனே தமிழ் சொல்கிறாங்க, மாமா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, நீச்சல் அடிக்க தெரியாதா, நீச்சல் அடிக்க தெரிஞ்ச 2 பேரும் நீச்சல் அடித்து மேலே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போனா இரு தமிழை, நான் எப்படியாவது உன்னை ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளையை பிடிச்சி தமிழை ஏற்றி விட்டுறாரு சேது. தண்ணி ரொம்பவே அதிகமாகிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வெளியே இருந்து ஒரு பெரிய கிளையை இழுத்து போட்டு சேதுவையும் காப்பாற்றிடுறாங்க. 2 பேரும் வெளியே வந்து படுத்திருக்காங்க. நல்ல வேளை தமிழ், 2 பேரும் எப்படியோ வெளியே வந்துட்டோம், நான் அன்னைக்கே அந்த யானைக்கிட்ட மாட்டி செத்துருப்பேன், ஒரு மின்னல் வந்தனால தான் நான் வந்து உயிர் பொழைச்சி வந்திருக்கேன், நான் அந்த மந்திரப்பூவை வந்து பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தமிழ், அதே மாதிரியே மண்ணை பிடிச்சி நானும் விளக்கேற்ற போகிறேன், என் மண்ணும் எரிஞ்சா எங்கள் அம்மாவே வந்து எனக்கும் மகளாக பிறப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது குழந்தை ஆசையில் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இன்னும் கர்ப்பமாகவே இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது சொல்கிறாரு, வா தமிழை, நம்ம வேற எங்கேயாவது போவோம், மழையும் நின்றுச்சு, இந்த ஈரத்துக்குள்ளே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மரத்துக்கு அடியில் போய் படுத்து தூங்குறாங்க. ரொம்பவே தூங்கிடுறாங்க. காலையிலையும் ஆகிருது. சேது தூங்கிக்கிட்டு இருக்காரு. தமிழ் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. சுற்றி வேகமாக தமிழ் பார்க்கும்போது அங்கிட்டு இருந்து யானை வந்துக்கிட்டு இருக்கு. வேகமாக தமிழ் வந்து சேதுவை எழுப்புறாங்க. மாமா அங்கே பாருங்க மாமா, யானை திரும்பி வருது அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் தலை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேகமாக ஓடும்போது அங்கிட்ட இருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் தமிழையும் சேதுவையும் பார்த்துடுறாங்க. தமிழையும் சேதுவையும் அந்த ஆஃபீஸர்ஸ் கூட்டிகிட்டு வெளியில் காட்டை விட்டு போயிடுறாங்க. ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஐயா சேது, நீங்கள் இல்லாமல் நான் தவிச்சு போயிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அழுக ஆரம்பிச்சிடறாரு. உடனே மோகனா சொல்கிறாங்க, எங்கே தமிழ் போன நீ அப்படின்னு கேட்கும்போது, அவர் இல்லாமல் நான் என்னத்தை இருக்க போகிறேன், நான் அவரோட தான் நான் வரணும்னு முடிவெடுத்துட்டேன், எதா இருந்தாலும் எங்கள் 2 பேருக்குமே நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் இந்த காட்டுக்குள்ளேயே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மோகனா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததையும் தமிழ் வந்து மோகனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மோகனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.